வணக்கம். நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மார்கன். இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சீரியல் கொலைகாரன் இருக்கான். ஸோ அவன் கொலை பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒரு ஊசியை போகிறான், உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு கருப்பாக மாறிது, அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண விஜய் ஆண்டனி வந்துருக்காரு. அதாவது அன்அஃபிஷியலாக வந்துட்டு இவர் கலைஞராரு. ஏன்னா அவங்க பொண்ணுமே வந்துட்டு இப்படி தான் இறந்து போயிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றுங்களுக்கு இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப பர்சனல் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ இதில் இவரை வந்துட்டு எப்படி தடுத்தாரு, யார் தான் இதை பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்கன்னு படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்தில் இந்த ஒரு விஷயமே வந்துட்டு புதுசாக இருந்தது. அவங்க ஊசி போகிறோம் பார்த்தா உடம்பு ஃபுல்லாக கடுப்பாயிருது. எதுக்காக பண்ணுறா, என்ன எது ஃப்ளாஷ்பேக்குமே வந்துட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் சொல்ல வந்த விஷயத்தில் இவன் தான் சஸ்பெக்ட்னு வந்துட்டு நினச்சி படம் பார்த்துட்டு இருந்தவன் அவங்களும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துக்கு மேலே அவன் கிடையாது அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தெரிய வரும். அட்லாஸ்ட் ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுற விதமும் நல்லாவே இருந்தது. அந்த லாஸ்ட் இயர் வந்துட்டு ரொம்ப கிரிப்பிங்காக வந்துட்டு கட் பண்ணியிருந்தாங்க. இந்த பையன் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனோட விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்ல வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப புதுசாக வந்துட்டு இருந்துச்சு. படம் பார்க்கும் போது சரி அடுத்தடுத்த லெவல்கள் என்னடா பண்ண போகிறோம், என்னென்னமோ பண்ணுறான் அப்படின்ட்டு அவன் அந்த ஸ்விமிங் பூலில் இருந்துட்டு அவன் யோசிக்கிற திறன் அது எல்லாமே வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அவனோட ஃபோட்டோகிராஃபிக் மெமரி பவர் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்னென்ன விஷயத்தெல்லாம் சின்ன வயசுல இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கான் அப்படின்ட்டு சரளமாக வந்துட்டு சொல்கிறது இது எல்லாமே ரசிக்கக்கூடியாக இருந்தது. விஜய் ஆண்டனி இந்த ஒரு கதாபாத்திரம் நீட்டான வந்துட்டு ஒரு நடிப்பு வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மிருகிடா அங்கங்கே வந்துட்டு ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமாக அமைச்சிருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய ஒரு சாங்லேயே எனக்கு ஒரு சாங் வந்துட்டு பர்சனலாக நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தில் இவங்க யூஸ் பண்ண அந்த சிஜி மெத்தட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நீட்டான ஒரு கிரைம் த்ரில்லராக வந்துட்டு இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுருங்க. படம் பார்த்தவங்க இந்த ரிவ்யூ வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்தது ஒரு ஸ்பாய்லர் விளையாட்டுருக்கு. படம் பார்க்காதது இதோட கட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு தெரிய வரும் எதுக்காக யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ அவங்கள கருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பண்ண காரணத்தினால ஸோ இவங்க இதில் ஒரு முடிவில் வந்துட்டு இறங்குறாங்க. ஆனால் அவங்களை கேள்வி பண்ணவங்க தானே இவங்க பழி வாங்கியிருக்கணும். சரி அவங்க கேள்வி பண்ணாலும் ஒன்றா அது பெருசாக கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். அவ்வளோ உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஆயிருக்கு அப்படின்னா கேள்வி பண்ணோன்னே நீங்கள் வந்துட்டு பழி வாங்கியிருக்கணும். அவன் யாரையும் வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், அவங்களுக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. இல்லாமல் அவங்களே கொலை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வியாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.